ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்த அந்த ஏலியன் ஸ்டோரியோட பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு கலவரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், லைட்டாக கோவமும் படுவாங்க. ஆனால் அந்த சிச்சுவேஷனை நம்ம ஹீரோ அப்படி அழகாக ஹேண்டில் பண்ணிடுவார். நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவங்க என்னோட படத்தோட ஹீரோயின் மட்டும் கிடையாது, என்னோட லைஃபோட ஹீரோயினும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிடுவாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி டச்சிங் ஆயிருமா. திரும்பி நம்ம ஹீரோ அப்படியே அந்த பிரஸ் கிட்ட திரும்பி என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு ஏதோ மென்டல் இஷ்யூன்னு நினைக்கிறேன், ஆடிஷன்ல தோத்து போனனால இப்படிலாம் பிஹேவ் பண்றா. அது மட்டும் இல்லாம என்னோட பிரைவசியை அப்படி பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டோ போட்டு காமிச்சிருக்கா. இதனாலே அவ மேல நான் கேஸ் கொடுக்க கூட தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. அதுக்கடுத்து அங்க சீனே டோட்டலா மாறிடும். பிரஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை அப்படி சுத்தி போட்டுருவாங்க. என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க அக்கா கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எதுவும் சரியா இல்லையா, நீங்க எதுவும் மென்டலா இல்ல இருக்கீங்களா, அப்படி இப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம லெங்கும் அங்க இருந்து கடுப்பாய் போயிருவோம், அவன் பிளான் எல்லாம் ஃபிளாப் ஆயிருச்சுன்ட்டு. அடுத்து என்ன, நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க லவ் இன்னும் அதிகமாயிரும். நம்ம ஹீரோயின் ஒரே ஹாப்பியா இருப்பாங்க, ஐ இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று சொல்லுவாரு, நான் உன் கையில கட்டி விட்டுருக்க கயிறு வந்து உனக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதை மட்டும் தீர்க்காது. நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலுமே இந்த பெல்லை இப்படி லைட்டாக ஷேக் பண்ணனா போதும், நான் அந்த இடத்துக்கு உன்னை தேடி கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் எங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுத்தனமா அதை அப்படியே ஆட்டி ஆட்டி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பண்றதுல அப்படி கியூட்டா இருக்குமா. நம்ம ஹீரோக்கு என்ன வேலை, அந்த கியூட்னஸ் அப்படியே அழகா ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போதான் நம்ம ஹீரோயின் ஒன்று கேட்பாங்க, எங்களை மாதிரி இருக்க ஹியூமன்ஸுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து இங்க என் ஹார்ட் பீட் கேக்குதான்னு பாரு அப்படின்ட்டு. பார்த்தா அவருக்கு ஹார்ட் பீட்டே கேட்காது. என்னன்னா நம்மள மாதிரி அவருக்கு ஹார்ட் பீட்லாம் இருக்காதான், அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்குமா, அதை வச்சுதான் அவங்க வருஷக்கணக்கா நல்லா ஹாப்பியா வாழுவாங்களாம். நம்மளுக்கு எப்படி ஹார்ட் பீட் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இவங்களுக்கு எனர்ஜி தான் ரொம்ப முக்கியமா. இதை வந்து இப்ப அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படி அடுத்தாங்க நம்ம லெங்க தான் காட்டுவாங்க. அவன் பிளான் எல்லாம் ஃபிளாப் ஆயிடுச்சுங்கிற கடுப்புல இருப்பான். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப இன்னொரு ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருவான். அடுத்த நாளே நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லெங்கு தானே அந்த டிராமாவோட ஹீரோவே, இப்ப அவன் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த டிராமால இருந்து வெளியே வந்திருப்பானோ. இதான் நியூஸ்ல அப்படியே போட்டுட்டே இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருமா. நம்ம ஹீரோயின் வந்து என்னால தானே எல்லா பிரச்சனையும், லெங்கி ஏன் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் கவலைப்படுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சேச்சே இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இதை பத்திலாம் நீ யோசித்துக்காத, நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்காது. உடனே நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனை நாள் வரைக்கும் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண, இப்போ எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலானிலாம் செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியாம லெங்க மீட் பண்றதுக்கு போயிருவாங்க. நம்ம ஹீரோ வந்து தேடி பார்ப்பாரு, ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக தலானி தான் இருக்கும். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ஒரு கேப் ஏறி லெங்க மீட் பண்றதுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தெரியல, நம்ம அதை பேசி கிளியர் பண்ணிக்குவோம், இந்த அட்ரஸுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி லெங்குக்கு அவங்க ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த சைடு லெங்கா ஆடு அதுவா வந்து சிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிப்பான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு போவாங்க. ஆனா அந்த இடத்துல லெங்கு இருக்க மாட்டா, பார்த்தா அவ தங்கச்சி இருப்பா. நம்ம ஹீரோயின் உடனே அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பலான்னு சொல்லி நினைப்பாங்களா. பட் அதுக்குள்ள அங்க 4-5 பேர் சுத்து போட்டுருவாங்க நம்ம ஹீரோயினை. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் தான் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த தங்கச்சி தான் இப்ப அந்த போனை பாப்பா. ஓ, உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கால் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனையும் போட்டு உடைச்சிருவா. நீ என்னைக்குமே என்ன ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவா. நம்ம ஹீரோயின் சரி உனக்கு என்னதான் வேணும் சொல்லி தொலை, நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஒண்ணுமே இல்லை, சிம்பிள், நீ இங்க இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்குவியா, நாளைக்கு நியூஸ்ல உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாத்துறனாலதான் நீ சூசைட் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரணுமா. சிம்பிள் பாத்தியா, ஒரே கல்ல 2 மாங்கா, உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் கெட்ட பேரு, நீயும் உயிரோட இருக்க மாட்டே, இது நீயா பண்றியா இல்ல நான் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ தான் லெங்க தேடியே வந்திருப்பாரு. இதெல்லாம் ஓ வேலை தானே, எங்க வேலை அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கேட்டுக்கிட்டு இருப்பானா. ஆனா லெங்கா, நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணேன், நீ ரூல்ஸை மீறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ட்டு, பட் இப்ப டூ லேட், நீ என்ன நினைச்சாலும் அவளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருப்பான். அங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நல்லா நெரிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பாவம் அவங்களால முடியாதா. டக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வரும், அந்த கையில கட்டியிருக்க கயரும் அந்த பெல்லும் ஞாபகம் வந்துடும். அதை போட்டு ஷேக் பண்ணுவாங்க. ஆனா இங்கே அந்த லெங்கு நம்ம ஹீரோவை லைட்டா விடாத மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நம்ம ஹீரோக்கு அந்த பெல் சத்தமும் கேட்டுருமா, இப்ப மட்டும் நீ வழி விடல, அடுத்து உன் நிலைமை நரகத்துல இருக்கிறத விட ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு வேமா நம்ம ஹீரோயினை காப்பாத்திருக்கா வருவாரு. ஆனா பாவம் நம்ம ஹீரோ வந்தது கொஞ்சம் லேட்டு தான். ஏன்னா லெங்கு வந்து அங்க லைட்டா நம்ம ஹீரோவை தடுத்திருப்பான்ல, இங்க நம்ம ஹீரோ வரதுக்குள்ள. ஆனா அந்த தங்கச்சியா நம்ம ஹீரோயின் கழுத்தை நல்லா நெரிச்சிருந்திருப்பா. அதனால பாவம் இப்ப நம்ம ஹீரோயின் சாகிற ஸ்டேஜுக்கு வந்து இப்ப அன்கான்சியஸா கிடப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படி அழுவாரு, ஐயோ நான் லேட்டா வந்துட்டு என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்ன எப்பயும் போலதான் அவரோட ஏலியன் பிளேஸ்க்கே கூட்டு போய் ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒன்று பண்ணுவாரு. அவர் பிளட் எல்லாம் அப்படி கட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு மேல போடுவாரு. அவர் இந்த இதை பண்ண
அவர் உடம்புல இருக்க எனர்ஜியில் அப்படியே ட்ரெயின் ஆகிற மாதிரி நம்மளை காட்டுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவை அவர் காப்பாற்றுறப்பையும் அவர் உடம்புல இருந்து நிறைய எனர்ஜி வந்து நம்ம ஹீரோனுக்கு போகும். ஸோ அவரோட லைஃபுக்கு ஆபத்து ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான் அப்படியே ஒரு மாதிரி பயந்த நிலைமையில இப்போ லெங்கு கிட்ட வருவாங்க. வந்து லெங் அவன் மனுஷனே கிடையாது, அவன் வேற ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். அங்கே அவன் என் அக்காவை காப்பாற்றுறப்ப நான் பார்த்தேன். அங்கே இருக்கிறவங்களாம் அவன் அட்டாக் பண்ணது, அப்புறம் ஃபேஸ் வேறு கொஞ்சம் ஏதோ மாதிரி மாறிச்சு. அவன் கண்டிப்பாக ஹியூமனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்களா. நம்ம லெங்குக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடும். கொடுத்த சிம்பிள் டாஸ்க் ஒன்றால் பண்ண முடியல அப்படின்ட்டு அவன் இப்போ அவனோட சுயரூபத்தை காட்டுவான். அவளதான் தங்கச்சி பொத்துன்னு கீழே விழுந்துருவா பயந்து. அட பாவி, அப்போ நீயுமே ஹியூமன் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே கேட்பா. நம்ம லெங்கா இனி ஒன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்னையும் முடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடூரமாக க்ளோஸாக வருவானா. நம்ம தங்கச்சியா பயந்து போய் ஐயோ இல்லை எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, அவளை எப்படியா நான் கொண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கத்துவா. நல்லா எதுவும் முடியாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி என் பக்கத்தில் வருவானா. உனக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும், அவளுக்கு கேன்சர் இருக்கு, அவள் எப்படி இன்னும் 3 மாசத்துல இறந்துருவா அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம லெங்கு கிட்ட வளரிடுவாளா. 3 மாசமா? அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, அவள் எனக்கு உடனே சாகணும். சரி இப்போ நான் உன்னை பொழைச்சி போன்னு விடுறேன், நீ என்னைக்கான எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்ப, போய் தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் அவனும். அடுத்து இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் கண் முடிச்சிருவாங்களா. முடிச்சோடனே நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அப்பாடா எங்கே உன்னை திரும்பி பார்க்க முடியாத நிலைமைக்கு நான் போயிடுவேணும்னு நினச்சேன், நல்ல வேலை நீ இருந்தனால நான் தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க கையை பார்ப்பாங்க. ஏற்கனவே அந்த இருந்த கயிறு இருக்கும், ஆனால் அதில் வந்து ஒரு பெல் தான் இருக்கும், இப்போ 2 பெல் இருக்குமா, என்னது இது 2 பெல் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு புரிஞ்சிடும் என்னன்ட்டு. நம்ம ஹீரோ எப்பெல்லாம் அந்த ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றுறாரோ அப்போல்லாம் இவங்க கையில் எக்ஸ்ட்ரா ஒரு பெல் வந்து சேருது. நம்ம ஹீரோ அடுத்து சரி இனிமேல் நீ என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகாத, பாத்தியா ஒரு தடவை நீ அப்படி பண்ணதுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல் என் கூட ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்ம ஹீரோன் சரி சரி இப்போதைக்கு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. நம்ம ஹீரோன் அந்த இடத்த விட்டு போனோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிரும். அவரால் ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியாது, அவர் கண்ணு கலரில் வர ரொம்ப மாறும். என்னன்னா அவர் வந்து அவரோட எனர்ஜியை ஹீரோனுக்கு கொடுக்க இங்கே அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே வெளியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஹீரோயின் வந்து அடுத்து ஹீரோக்காக ஆப்பிள் கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ அப்படி பின்னாடி இருந்து பார்ப்பாரு. அவர் பார்க்குற பார்வையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவர் வந்து இப்போ அவராகவே இல்லை, வேற ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாரு, ஆனால் அவரால் முடியாது. நம்ம ஹீரோயின் கிட்ட வேற யாரோ ஒரு பர்சன் மாதிரி வியர்டா பக்கத்தில் போய்கிட்டே இருப்பாரு. பாவம் நம்ம ஹீரோனுக்கு இது தெரியல, நம்ம ஹீரோ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்தில் பாவம் அவரும் அவர் கண்ட்ரோல் இழந்துருவாரு. அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி கடிக்கலான்னு சொல்லி போவாரு. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய வரும். ஐயோ இங்க பாரு, நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட், நீ கான்சியஸ்னஸ்க்கு வா, உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பாவம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவரா இந்த இடத்த விட்டு போது சீக்கிரம் போ, உனக்கு இங்க ஆபத்து என் கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோனா இல்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இருந்தாலும் பாவம் நம்ம ஹீரோ தான் ரொம்ப கஷ்டப்படுவாரு. எப்படியான்னு கண்ட்ரோல் பண்ணிடலாம் நினைப்பாரு, ஆனால் வளர முடியாதா. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு அடிச்சிடலான்னு சொல்லி ரொம்ப க்ளோஸா போவாரு. எனர்ஜிலாம் உனக்குள்ளதான் இருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினா இங்க பாரு இந்த பெல் ஞாபகம் இருக்கா, நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அதை ஷேக் பண்ணுவாங்களா. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு அப்படி லைட்டாக கான்ஷியஸ்னஸ் வரும். நான் இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து போகணும், ஏன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவாரு. அங்கேருந்து மறைஞ்சு நம்ம ஹீரோ எங்கே வந்திருப்பாருன்னா அவரோட ஏலியன் பிளேஸுக்கு தான் வந்திருப்பாரு. வந்து பொத்து மயக்கப்பட்டே விழுந்துருவாரா. நல்ல வேலை அந்த இடத்துல லெங்கு இருப்பான். அவன் சரி நம்ம ஹீரோ எப்படியான்னு காப்பாற்றலான்னு சொல்லி அவன் ரத்தத்தை கொடுக்க வருவானா. அப்போ நம்ம ஹீரோ லைட்டாக முழிச்சிட்டு இல்லை நீ என்னை காப்பாற்றணும்னு அவசியமே இல்லை, ஆனால் எனக்கு நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடு, நீ என்ன ஆனாலும் என் கேர்ள் ஃப்ரெண்டை ஹர்ட் மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு நம்ம லெங்கு நம்மளுக்கு 25 வயசு இருக்கிறப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நான் உனக்காக தான் உன் கூடயே இருக்கேன், அதுக்கெல்லாம் நீ எப்படி எனக்கு நன்றி கடன் தீர்ப்ப, அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதுக்கெல்லாம் என்னால் இந்த ஜென்மத்தில் கண்டிப்பா அந்த நன்றி கடன் அடைக்கவே முடியாது, இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், நான் செத்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என் கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இங்கிட்டு பாவம் நம்ம ஹீரோ எங்கே போனார்னே தெரியாமல் எல்லா இடத்துலையும் தேடிட்டு மனசுடைஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம லெங்கு வந்துருவான். வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவான். நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா உன் கையில் இருக்கிறது வந்து வெறும் கயிறு, வெறும் பெல்லு, நீ ஏதாவது ஆபத்தில் இருக்கிறப்ப மட்டும் இந்த சவுண்டு கேட்டே வந்துருவான் அப்படின்னு நினைக்கிறியா, அதுதான் உண்மையே இல்லை. உன் கையில் இருக்கிற அந்த 2 பெல்லுமே அவனோட 200 இயர்ஸ் ஆஃப் லைஃப், உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி அவன் 2 தடவை அவனோட லைஃபை 100 இயர்ஸாக இழந்திருக்கான். இப்போ அவன் அதனால ரொம்ப வீக்காக கிடக்குறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இப்போ லெங்கு சொல்லுவானா. இப்போதான் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே யோசித்து பார்ப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாரு, இந்த கயிறு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என் எனர்ஜிலாம் உன்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து பார்ப்பாங்க. அதுக்கடுத்து அப்படி லெங்க கூடயே அந்த ஏலியன் பிளேஸுக்கே போவாங்க. அங்கே நம்ம ஹீரோ அப்படியே அன்கான்ஷியஸாக கிடப்பாரா. அதை பார்த்து நம்ம ஹீரோனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏந்திரிடா, நான் இன்னும் உன் கூட நிறைய தூரம் என் லைஃப்ல டிராவல் பண்ணணும், ஏந்திரி, நீ இல்லாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு லெங்கு வருவான். நம்ம ஹீரோன் அப்படியே நம்ம ஹீரோ கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு அந்த கயிறை கழட்டி லெங்கு கிட்ட கொடுத்துருவாங்க. எனக்கு என் உயிரை விட அவன் உயிர் தான் முக்கியம், எப்படியான்னு ப்ளீஸ் அவனை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கயிறை கொடுத்துருவாங்க. அடுத்து இப்போ லெங்கு
இவங்க 2 பேரையும் வச்சு அந்த ரிச்சுவலை பண்ண ஆரம்பிச்சிருவானா. இப்போ 2 பேருமே கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ 2 பேர் மனசுக்குள்ள நினைக்கிறது 2 பேருக்கும் கேட்கும். அன்கான்ஷியஸாக இருந்தால் கூட நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எத்தனை நாள் நீ தான் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் உன்னை எப்படியானு காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ அதுக்கு, நீ என்ன முட்டாளா, என்ன காப்பாற்றுறேன்னு நினைச்சேன்னா அதுக்கடுத்து நீயே இருக்க மாட்டேன், நீ இல்லாத லைஃப் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் அங்கே யோசித்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படி அவங்க இன்னர் தாட்ஸ்லேயே, என் லைஃப் நீ வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப டார்க்காக தான் இருந்துச்சு, எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போன கெடுத்துருந்து எங்கள் அப்பா கூட என்னை ஒழுங்காக பார்த்துட்டு கிடையாது, ஆனால் நீ என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்து என் லைஃப்பில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்த, அந்த வெளிச்சமே எனக்கு போதும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பாங்களா. இது எல்லாமே அப்படியே நம்ம ஹீரோவுக்கும் கேட்கும். கரெக்டாக அந்த டைம் நம்ம லெங்கும் அந்த ரிச்சுவலை முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் கண் முடிப்பாங்க. அவங்க அப்படியே நம்ம ஹீரோவை லைட்டாக தொட்டு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பிடுவாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போதான் நம்ம ஹீரோ கண் முழிப்பாரா. எங்க அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை பற்றி தான் கேட்பாரா. நம்ம லெங்கா, சாரி நீ சொன்னது எதையுமே நான் செய்யலை, நான் ஒன்றை தான் சூஸ் பண்ணேன், அவளை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, எனக்கு அவளை விட நீ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிச்சுவல் பண்ணதை வந்து அவர் இன்டெரக்டாக சொல்லுவார். நீ என் மேலே கோவப்படுவேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி லெங் சொல்லுவானா. நம்ம ஹீரோ உடனே, சேச்சே நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறேன், நீ இது எல்லாமே எனக்காக தானே பண்ணேன், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நாங்கள் ரெண்டும் ஒன்றா சேர்ந்திருக்கவே கூடாது ஸ்டார்டிங்கில் இருந்தே, என்னால் தான் பாவம் அவளுக்கு நிறையா பிரச்சனை, இப்போ நான் இல்லாமல் அவள் லைஃப் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசுவார். உடனே லெங்கும், அப்போ நம்ம முந்தி இருந்த மாதிரியே நம்மளுக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் அமைச்சுக்கிட்டு நம்மளோட ஐடென்டிட்டி வெளியே வராத மாதிரியே இருந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஆமா நீ சொல்கிறதான் கரெக்டு, நம்ம வேறு ஏதான ஒரு ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். இதை கேட்டு லெங்குக்கு ஒரே ஜாலியாயிரும். அப்போ வா நான் அடுத்து நம்ம எந்த ஊருக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணி வச்சுட்டேன், ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னடா இப்படி ஆயிடுச்சு, அப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை மறந்துடுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்ட்டு ஒரு மேஜிக் போட்டு நம்ம லெங்க அப்படியே மயக்க முடியா செஞ்சிருவாரு. சாரிடா நீ எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க, பட் இப்போ வந்து எனக்கு அவ தான் ரொம்ப முக்கியம், அவ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோயினை தேடி அவர் போவார். இந்த சைடு நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோ கூட இருந்த எல்லா ஸ்வீட்டான மூமெண்ட்ஸையும் அப்படியே நினைச்சு பார்த்துட்டே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து அவங்களை யாரும் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து கடத்திட்டு போயிடுவாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க தங்கச்சி தான். நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர்னு தெரிஞ்சு இந்த வேலையை பார்க்குறா பார்த்தீங்களா. இவ ஆக்சுவலி இந்த தங்கச்சியோட நோக்கமே எப்படியா நம்ம ஹீரோயினை கொண்டுறணுங்கிறது தான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா, எப்படியா நீங்க தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க கையை அவங்கள அறியாமே அவங்க ஷேக் பண்ணுவாங்க. அப்புறம் தான் அவங்க ஞாபகம் வரும், அந்த பெல்லு தான் இப்போ இல்லையே, அப்போ ஹீரோவால் இங்கே வரவே முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அந்த தங்கச்சி என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயினோட ஃபோன் எடுத்து ஒரு ட்வீட் மாதிரி ஒன்று போட்டுருவா. அதில் வந்து அந்த ஹீரோவையும் அந்த லெங்கியும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பா. நம்மளுக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்ச நாளா, பட் இப்போ எதுவுமே சரியில்லை நம்மளை சுற்றி நடக்கிறது, அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயே முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்காக ஒரு ட்வீட் போட்டிருப்பா. ஏன்னா நாளை பின்ன அவள் செத்தாலுமே அந்த பழி வந்து ஹீரோ மேலே லெங்கு மணி போய் விழுகணும் அப்படிங்கிறது தான் இந்த தங்கச்சியோட இன்டென்ஷனே. இந்த ட்வீட்டை வந்து இப்போ மயக்கத்திலேருந்து எந்திரிச்சு நம்ம லெங்கு பார்த்துருவான். அடுத்து என்ன, இவ்வளோ நேரம் கெட்டவனா இருந்த லெங்கு இப்போ நல்லவனா மாறிடுவான். கரெக்டாக அந்த தங்கச்சிக்காரி எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு லெங்கு அங்கேயே வந்துடுவான். வந்து அப்படியே அந்த தங்கச்சியை முறைச்சிக்கிட்டே, நீ என்ன பட்டாலும் அடங்க மாட்டேன், அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நீ எனக்கே ஆப்பு வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி க்ளோஸாக வருவானா. ஆனால் நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஆன் பண்ணிடுவாங்க. லெங் நீ எதுவுமே பண்ணாத, அவள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணியிருக்கா, இங்கே நடக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி பப்ளிக்காக லைவாக போய்கிட்டு இருக்கு, இப்போ நீ உன்னோட ஐடென்டிட்டியை வெளியே கொண்டு வந்தேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சைக்கோ தங்கச்சியா, தைரியமாக தான் வந்து என்ன அட்டாக் பண்ணுடா பார்ப்போம், என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் 3 பேரும் சேர்ந்து பறிச்சுக்கிட்டீங்க, என்னோட ஃபேம் என்னோட பாப்புலாரிட்டி எல்லாத்துக்கும் உங்களால தான் பெரிய பிரச்சனையே வந்துச்சு, நீ என்னை எப்படிலாம் மிரட்டி வச்சிருந்த, இப்போ தைரியமாக தான் எங்க என்ன முன்னாடி வந்து அட்டாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம லெங்குக்கு தான் எக்கச்சக்க பவர் இருக்குல்ல, அவன் பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, தூரமாக நின்று ஒரு முறை மறைச்சாவே போதும். அதே மாதிரி தான் இப்பயும் நடக்கும், கேமராக்குள்ள வராமையே கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு பவர் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படியே அந்த தங்கச்சி மூஞ்சில வந்து ஒரு பெரிய கோடு மாதிரி போட்டு எரியிற மாதிரி ஒரு சென்சேஷனை கொடுக்கும். அப்புறம் அவ்வளோதான் என்ன, அங்கேருந்து கத்திட்டு அப்படியே ஓடியே போயிடுவா. அடுத்து லெங்கு நம்ம ஹீரோயின் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவார். அவன் எந்திரிச்சனே ஒன்றை தான் கேட்டான், இப்போ ஒன்றை தான் தேடி இங்கே வந்துடுவான் எப்படியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோயின், எனக்கு தெரியும் அவனால் என்னை எப்படி மறக்க முடியாதுன்ட்டு, ஆனாலும் அவன் பக்கத்தில் நான் இருந்தா அவன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ லெங்கு கேட்பான், நீ தான் அவனை இவ்வளோ லவ் பண்ணுறல, அப்புறம் அவனை விட்டு விலகும்னு நீ பாசப்படுற அப்படிங்கிற மாதிரி, உனக்கு புரியாது லெங்கு, சில நேரம் நம்ம விலகி இருந்து நம்ம லவ் காட்டுறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவாரு. பார்த்தா வெறும் லெங்கு மட்டும் தான் அங்கே இருப்பான். வந்தனையும் நம்ம ஹீரோயினை எங்க அப்படின்னு தான் லெங்கிட்ட கேட்பானா. ஆனால் நம்ம லெங்கா அவள் உன்னை பார்க்க இஷ்டம் இல்லாமல் எப்பயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே தான் ஒளிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்ல சொன்னதே நம்ம ஹீரோயினாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம லெங்கு என்ன சொல்லுவான்னா, அவளுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்துட்டு திரும்ப எடுக்கிற மாதிரியான லைஃப் வேண்டாம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தா 2 பேரில் யாரான ஒரு ஆளுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா, அதனால தான் நீ இல்லாத இடத்துக்கு போகணும்னு சொல்ல முடிவு பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி இங்கே லெங்கு சொல்லுவானா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து, இல்லை அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன், அவள் சாகிற நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அவள் செத்தாலும் பரவாயில்ல, நான் அவள் கூடயே தான் இருப்பேன், அவள் இறந்து போய் ஒரு பூவாக மாறினா நான் அவளை தேடி வேற பட்டர்ஃப்ளையாக இருப்பேன், இல்லை அதுக்கடுத்து அவள் தண்ணியாக மாறினானா அந்த தண்ணியில் வாழ்கிற மீனாக தான் நான் இருப்பேன், எப்படி இருந்தாலும் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான லவ் வசனங்களாக நம்ம ஹீரோ இங்கே பேசுவார். இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஒளிஞ்சே தான்
தான் இருப்பாங்க. திரும்பி நம்ம ஹீரோயினை தேடிட்டு போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அழுக வரத்தான் செய்யும். இப்படி கதறி கதறி அழுவாங்க. இன்னொரு பக்கம் லெங்குமே ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போயிருவான். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை எவ்வளவு லவ் பண்றான் அப்படிங்கறத இப்ப இவனும் புரிஞ்சுக்கிட்டான் நல்லாவே. அதனால நம்ம ஹீரோவை அவன் தடுக்கவே மாட்டான். அடுத்து நம்ம ஹீரோயினை தேடி எல்லா இடத்துலயும் அலைவாரு. நம்ம ஹீரோயின் அவர் எங்கெங்கெல்லாம் பார்த்தாரோ அந்த இடத்துக்குலாம் போவாரு. பாரு, லைப்ரரி, காலேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடி பார்ப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்கவே மாட்டாங்க. இன்னொரு பக்கமா நம்ம ஹீரோயின் இப்பதான் அவங்க அந்த பெல் எல்லாத்தையுமே கழட்டிட்டாங்கல்ல, ஸோ எப்படி அவங்க லைஃப் வந்து கொஞ்ச நாள்ல முடிஞ்சிருங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு மவுண்டனுக்கு மேல ஏறி போய் நின்று அங்கிருந்து கத்துவாங்க, ஜி நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னதான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தொண்டை வலிக்க நல்லா கத்திட்டு அப்படியே கடைசி அங்கேயே அடி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வீக்கா இருக்காங்க, இதுல கேன்சர் வேற. நல்ல வேலையா கரெக்டா அந்த இடத்துக்கு எப்படியும் நம்ம ஹீரோ வந்துருவாரு. வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு நான் உன்னை சாக விட மாட்டேன், எப்படியா நான் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஆனா நம்ம ஹீரோயின், நீ உன்னோட 100 வருஷத்தை வெறும் 30 நாளுக்காக வேஸ்ட் பண்ண போறியா, அப்படி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவர் நம்ம ஹீரோயின் ஒரு தடவை காப்பாத்தினார்னா அவரோட 100 வருஷம் போயிரும்ல, அதைத்தான் அவங்க மீன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பேசினது எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்ப சொல்லுவாங்க. நீ எனக்காக பட்டர்ஃப்ளையாவும் மாற வேண்டாம், ஃபிஷ்ஷாவும் மாற வேண்டாம், நீ இதே லைஃப்ல சந்தோஷமா இரு, என்னை எப்படியான மறக்க ட்ரை பண்ணு, கண்டிப்பா நல்ல பொண்ணு கிடைப்பா, அவ கூட நீ ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவா, நீ என்ன லூசா, நீ இல்லாத ஒரு லைஃப் எனக்கு வேண்டாம், ஏன் நீ அன்னைக்கு மட்டும் என்ன காப்பாத்தலைன்னா நீ நான் இங்க உயிரோடு இருந்திருக்கவே மாட்டேன், நீ கொடுத்த லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் காப்பாத்திருப்பாங்க. அதை தான் இவர் இப்ப சொல்லுவாரு. இவங்க அப்படி இங்க பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனோட ஃபேஸை தான் காட்டுவாங்க. அப்படியே அவங்க ஃபேஸ் லைட்டா வெளிரி போக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, சாக போறாங்க கொஞ்ச நேரத்துல. நம்ம ஹீரோவும் ஏதான் பண்ணி இப்ப இவளை காப்பாத்தணும்னு சொல்லி அவர் மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணான்னு சொல்லி சொடக்கு போட்டுட்டே இருப்பாரு. பாவம் அவரால் எதுவுமே பண்ண முடியாது, அவரும் ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஏன்னா அவருமே இப்பதானே ரெக்கவரை வந்திருக்காரு, அவராலும் டக்குன்னு எதுவும் ஃபுல்லா பண்ண முடியல. ஆனால் சொடக்கு போட்டுட்டே தான் இருப்பாரு, எப்படியான்னு மேஜிக் பண்ணி இப்போதைக்கு இவளை காப்பாத்திரலாம் அப்படின்ட்டு. ஆனா பாவம் அவரால் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் அவரும் இருப்பாரு. அப்படியே இப்ப இந்த சீன் பிளாக் அவுட் ஆகும். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை தான் காட்டுவாங்க. அவளா இப்ப பைத்தியமா ஆயிட்டா போல. பைத்தியமாயி நான் ஒரு சூப்பர் ஸ்டார், என்ன மாதிரி ஒரு அழகி யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பா. அவ கண்ணத்துல அவன் தழும்பு வேற இருக்குமா, எதிரே நம்ம ஆபியஸா கண்டுபிடிச்சிருக்கலாம். அவ தழும்புனாலேயே அவளால கண்டினியூஸா ஆக்ட்ரஸா இருந்திருக்கவே முடியாது. ஆபியஸா நம்ம ஹீரோயின் கிட்ட அவ தோத்து போயிட்டா, இப்ப பைத்தியமாவே ஆயிட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப உயிரோட தான் இருக்காங்க. சோ நம்ம கெஸ் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ காப்பாத்திட்டார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இப்ப அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய ஆக்ட்ரஸாவும் ஆயிட்டாங்க. இப்ப அப்படி நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோயினை பேட்டி எடுக்க வருவாங்களா. மேடம் உங்களை சுற்றி என்னதான் நடக்குது, நீங்கள் இப்போ நல்லா ஃபேமஸ் ஆகிட்டீங்க, ஆனால் லெங்குங்கிற ஸ்டார் எங்கே போனார்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா நம்ம லெங்குங்கிற ஏரியான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல போல. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடியூசர் ஜியும் இப்போ எங்கே போனார்னு தெரியல. அவர் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கடைசியாக பேட்டி கொடுத்தாரு. அதுக்கடுத்து இப்போ அவரையுமே நாங்கள் எங்கேயுமே பார்க்க முடியல. லெங் அண்ட் ஜி இவங்க 2 பேருமே காணா போயிட்டாங்க. இதில் எதுவும் மர்மம் இருக்கா, உங்களுக்கு எதுவும் அதை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் சிம்பிளாக ஒன்று தான் சொல்லுவாங்க, நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆக்ட்ரஸ் ஆகிட்டேன், எனக்கு இது போதும், இப்போ இந்த ஃபீல்டுலேருந்து நானுமே வெளியேற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்மளுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னடா நம்ம லெங்கையும் காணோம், நம்ம ஜியையும் காணோம், இதுல நம்ம ஹீரோயின் வேற இப்போ ஆக்ட்ரஸா இருந்துட்டு இப்போ வேணான்னு சொல்லி விலகிட்டா, என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் காட்டுவாங்க. இப்படி ஒரு மவுண்டனுக்கு மேலே அழகா ரொமான்டிக்கா உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேர் கையிலையுமே ஒரு கயிறும் பெல்லும் இருக்கும். நம்ம ஹீரோயின் கையில ஒரு கயிறு 2 பெல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோவோட கையிலும் இருக்கும் ஒரு கயிறு, ஆனா அதுல ஒரு சில்வர் பெல் இருக்கும். இதுல இருந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த சில்வர் பெல் யார் கொடுத்திருப்பாருன்ட்டு. வேற யாருமே இல்லை, நம்ம லெங்கு தான். அதுக்கு நம்ம லெங்கு செத்து போயிட்டான்னு நினைக்காதீங்க, அவன் ஒரு பெல் தானே கொடுத்துருக்கான். ஸோ அவனோட லைஃப்ல இருந்து ஒரு 100 வருஷத்தை இப்போ நம்ம ஹீரோக்கு அவன் கொடுத்துட்டான். நம்ம ஹீரோ அவரோட 200 years லைஃபை நம்ம ஹீரோனுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன, இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம லெங் வந்து இவங்க கூட இல்லாம வேற ஏதோ ஒரு ஊர்ல வேற ஏதோ ஒரு கண்ட்ரில போய் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் கடைசியா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு படம் நடிச்சிட்டாங்க, இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுல இருந்து அப்படியே இப்போ வெளியே வந்து நம்ம ஹீரோ கூட இப்போ அவங்க அழகா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் என்ன, எல்லாருக்குமே ஹாப்பி எண்டிங் தான். அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டோரியை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி நான் போடுற ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு கரெக்டா வந்து நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.